ஹலோ எரிவன். இன்னைக்கு வந்து சிஓஏ எக்ஸாம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 14/6/25. இப்போ எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு இன்னைக்கு எக்ஸாமு. நீங்க வந்து 1 மணி நேரம் முன்னாடியே இருக்கிற மாதிரி அங்க பார்க்கணும். எக்ஸாம் நடக்கக்கூடிய காலேஜோட வராண்டாவுக்கு போயிடணும் நீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ எக்ஸாம் ஹால்குள்ள விட்டுருவாங்க. அதெல்லாம் நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க. நம்பர் பார்த்துட்டு பொறுமையா உள்ள போய்க்கலாம். ரிலாக்ஸா எக்ஸாம் எழுதுங்க. நம்ம வந்து A to Z நீங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து நீங்க கொஸ்டின் பேப்பர்ல எப்படி ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம எல்லாமே தெளிவா வீடியோ கொடுத்து கொண்டு வந்துட்டோம். இதை வந்து ஆரம்பத்துல இருந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து அந்த இடத்துல பதட்டமெல்லாம் எதுவுமே இருக்க தேவையில்லை. ஏன்னா வந்து அங்க பதட்டப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாமே ஏற்கனவே படிச்ச விஷயம் தான். நீங்க ஒரே ஒரு விஷயம் 1 மார்க்கை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா, நம்ம எல்லாத்துக்கான 1 மார்க்கும் மேக்சிமம் கொடுத்துட்டோம். அப்போ அதை பார்த்துருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம நல்லாவே பண்ணிட முடியும். நமக்கு ஆன்சர் தெரியுதோ தெரியலையோ, 2 மார்க்குக்கு 5 மார்க்குக்கு சொல்றேன், நல்லா தெரியறதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணிடுங்க. இதெல்லாம் வந்து நம்ம டெமோ கிளாஸ்ல பேசினது தான், யூடியூப் லைவ் போட்டோம்ல அதுல பேசினது தான். அதுக்கப்புறம் தெரியாத கேள்விகளே எழுதுங்க. நீங்க தெரியாத கேள்வியை யோசிச்சு தெரிஞ்சதை விட்டுறாதீங்க. 1 மார்க்குக்கும் அதே மாதிரி தான். தெரியாத கேள்விகள் எல்லாமே வந்து நம்பர் போட்டு விட்டுருங்க. தெரிஞ்சது எல்லாமே முன்னாடியே எழுதிட்டு அடுத்து 2 மார்க்கோ 5 மார்க் செக்ஷனுக்கோ போயிருங்க. அதே போல எக்ஸாம் வந்து நமக்கு 2 hours தான். அது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். அப்போ எக்ஸாம் சென்டர்ல வாட்ச் ஏதாவது அனலாக் வாட்ச் இருந்தா எடுத்துட்டு போக பாருங்க. அப்போ வாட்சஸ் இல்லை அப்படின்னா நமக்கு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பெல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அதை வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்க உள்ள இருக்கிற ஸ்டாஃப் கிட்டே வந்து டைம் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. கேட்கறதால எந்த தப்புமே கிடையாது. ரொம்ப யோசிச்சு எல்லாத்தையும் விட்டு வரக்கூடாது. எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுங்க. தெரியுதோ தெரியலையோ, தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட், தெரியாததை நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்க. கம்பல்சரி பாஸ் ஆகிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம அவ்வளோ பார்த்துருக்கோம், உங்களுக்கே தெரியும். அதே போல நான் படிக்கவே இல்லை சார், 1 வீக்கா தான் பார்த்துட்டு இருக்கோம்னா பாஸ் ஆகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு 1 மார்க்குக்கு ஆன்சர் பண்ணுங்க. 2 மார்க் 5 மார்க்கு நிதானமா எழுதுங்க. அவ்வளவுதான். இதே வந்து போதுமானதுதான். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோல சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் டு ஆல். எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா நிதானமா எழுதிட்டு வாங்க. நம்ம மதியமா பார்க்கலாம்.